ஒருவேளை அந்த மனுக்கு உட்பட்ட ஏற்கனவே பிராமணர்கள் ஒருவேளை இந்த நிலத்துல இருந்து அந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டின் தெருவுங்க எங்கேயாவது பொதுக்கூட்டம் போட்டு தமிழர்களை நீங்கள் சூத்திரர்கள் சொன்னா அவனுக்கும் செருப்படி விடும். ஒருவேளை தமிழர்களை சூத்திரர்கள் என்று யார் சொன்னார்? மனு சொன்னார், பிராமணர்கள் சொன்னார் என்று தந்தை பெரியார் உயிரோடு வந்து சொன்னாலும் பிச்சு எடுத்துருவோம். இன்னைக்கு இந்த மனோஜிங்கிற பையன் சொல்றான் தமிழர்கள் எல்லாம் சூத்திரா இருந்திருப்பாங்க, பெரியார் பிறக்கலாம். டே திருப்பி அவன் ஒரு முறை எழுதி வச்சுட்டு போனா, நீ 1000 முறை தெருவுல வந்து அதையே சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தன்னா சரியா, உன்னை செருப்பு வண்டி பிக்கிற தவிர எங்களுக்கு வேற வழி இல்லாம போயிடும். வந்தேரி இனம்னு சொல்லி ஒருத்தர் காயின் பண்றதும், இன்றைக்கு ஒரு இளைஞன் திருத்தணியில ரயில் அடித்து கொல்லப்படுறான்னா அது வந்து ஒரு வடவர் எதிர்ப்பு மனநிலையை தமிழர்கள் நீங்க உருவாக்கி வச்சு ஒரு காரணம். இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா ரஞ்சித் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த கொலை செஞ்ச பையன் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்காங்க. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 450 கொலைகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்ட கொலைகள். இந்த கொலைகள் எல்லாம் வட இந்தியர்களுக்கு எதிராக நடந்த கொலையா? தமிழர்களுடைய அடையாளங்களை அழிச்சிட்டு தமிழ் நிலத்தை ஒரு வேட்டைக்காடா சரியா, தமிழர் அல்லாதாரின் வேட்டைக்காரா பயன்படுத்துவதுதான் நீண்ட கால வேலை திட்டம். இது இன்னைக்கும் ஈழ நிலத்துல எங்கள் நிலம் பறிபோகிறதுக்கு காரணம் சிங்கள குடியேற்றம். நீங்க இன்னர் லைன் பர்மிட்டுங்கிற அந்த முறையை அமுல்படுத்தி எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு முறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொடிகட்டி பறக்கிற கேரளாவில இன்னைக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஃபார் மலையாளின்னு ஒரு ஐடி கார்டை கொடுத்திருக்காங்களே, அது காரணம் என்ன? அதே போல வடமாநிலத்தவர்களுக்கும் ஒரு ஐடி கார்டு தனியாகவும் கொடுத்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் படி என் மாநில மக்களுக்கு என்னால ஐடி கார்டு கொடுக்க முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்கறத வந்து இந்திய அரசாங்கம் தடுக்குதுங்கும் போது தமிழர்களுக்கு புரியலங்கிறதா அடிப்படை சிக்கல் சரிங்களா. நீங்க தமிழர்களுக்கு புத்தாண்டு எதுன்னு தெரியாது சரியா. அதிமுக ஆட்சிக்கு வந்தா சித்திரை ஒண்ணுங்கோ, திமுக ஆட்சிக்கு வந்தா தை ஒண்ணுங்கோ சரிங்களா. இவங்க இதே மாதிரி நவம்பர் 1 ஜூலை 18 கடைசியில எனக்கு தமிழ்நாடு நாளும் இல்ல, எனக்கு புத்தாண்டும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கடைசி எனக்கு இருந்த பொங்கல், அதுவும் திராவிட பொங்கல். நீங்கள் கடந்த காலங்களில் சீமான் அவர்களை விமர்சிச்சிருக்கிறீங்க. இன்று நீங்க சீமான் அவர்களோடு இணைந்து நீங்க எங்க அண்ணன் தம்பி பிரச்சனைங்க, அது எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை சரியா. அதை நாங்க பேசி எடுத்துக்கிறோம். நீ ஒண்ணு ஒரு குறுக்கால வரல சரியா. இந்த டிவிடெண்ட் ரூல் பாலிசி மாதிரி சரியா, எங்க இனத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு சரியா நீங்க ரத்தம் குடிக்க பார்க்காதீங்க. திமுக தன்னுடைய திராவிடம் அப்படிங்கிற சிந்தனையால நெறிப்படுத்திட்டு வரக்கூடிய அந்த ஒரு சிந்தனை தான் வலுவா விதைக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு முறை இருந்தா நீங்க இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதானே. நாங்க சொல்லி தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லி உங்ககிட்டயும் முறை இல்ல, நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. இன்றைக்கு வந்து சாதிய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போக்கை தொடர்ந்து திமுக தன்னுடைய திராவிடம் அப்படிங்கிற சிந்தனையால நெறிப்படுத்திட்டு வரக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை தான் வலுவா விதைக்கிறாங்க. இன்றைக்கு எந்த சாதியை நெறிப்படுத்தினாங்க? இந்த சாதியை ஒழிச்சேன், சாதியை நெறிப்படுத்தின இவங்க சொல்றதெல்லாம் தோல்விங்க. இன்னைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த கொளத்தூர்மணி ஐயா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு போராடி இருக்கிறாரு. பார்த்து சிரிச்சிட்டேன். எதுக்கு போராடி இருக்காரு? அமைச்சர்கள் எல்லாம் ஆதிக்க சாதியினரா இருக்காங்க. ஆதிக்க சாதியினரா இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அவங்க ஆட்களுக்கு மட்டும் அரசு பணியை கொடுத்துட்றாங்க. அரசு துறைகள் எல்லாம் சாதிய ஆதிக்கம் நிலவுது. யாரு போராடுறா? பெரியாரின் வழிவந்த சரியா, தந்தை பெரியாரின் வழிவந்த பக்த கோடிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா 70 ஆண்டு காலமா இந்த நிலத்தை ஆண்டு இன்னும் உங்களால சாதியை ஒழிக்க முடியல. அரசு எந்திரத்துக்குள்ளாரே படித்தவர்கள் இருக்கிற அரசு எந்திரத்துக்குள்ளாரே சாதியை ஒழிக்க முடியலன்னா உங்களுடைய சித்தாந்தம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். திகாரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திகாரர்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் வேற, திமுக காரர்கள் வேற, எங்களை அவங்களோட ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறதே அவங்க சொல்றாங்க. அப்ப எங்களோட ஒப்பிடாதீங்கன்னா நீங்க தமிழ் தேசிய இயக்கங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க. தமிழ் தேசிய இயக்கம் ஏன் சீமானந்தன் மீது மட்டும் விழுந்து போராடுறீங்க? நீங்க போய் உங்க அப்பா மேல, உங்க அப்பா ஸ்டாலின் மேல போராட வேண்டியதானே? சரியா, இந்த நிலத்தின் அதிகாரத்துக்குள்ள வர திராவிட கட்சிகளை போட்டு போராட வேண்டியதானே? ஏன் இப்படி ஆட்சி நடத்துறீங்க? ஏன் இப்படி சாதி இப்படி இருக்கு? ஏன் மது இப்படி மது கலாச்சாரமா இருக்கு? ஏன் இளம் தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறான்? வீதியா போய் கொலை நடக்குது. இத்தனை கொலைகள், இத்தனை வன்முறைகள் ஏன் நடக்குது? பள்ளி கல்லூரிகள்ல ஏன் இப்படி இருக்குன்னு என்னைக்கு நீங்க போராடினீங்க இந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள்? அப்போ உங்க போராட்டம் யாருக்கு எதிராக இருந்திருக்கணும்? தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு எதிராக இருந்திருக்கணுமா? சீமானுக்கு எதிராக இருந்திருக்கணுமா? இல்ல ஸ்டாலினுக்கு எதிராக இருந்திருக்கணுமா? நீங்க உங்க போராட்டத்தை ஸ்டாலினுக்கு எதிராக என்னைக்காவது இப்படி நடத்திருக்கீங்களா? அப்போ நீங்க அவங்களுக்கு துணையாதான் நிக்கிறீங்க. எழுந்து வர தமிழ் தேசிய இன அரசியலை நீங்க சிதைக்கத்தான் பாக்குறீங்களோன்னு தானே தோணுது. அவங்க இதைத்தான் சொல்றாங்க. நீங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமானோ, நீங்கள்
ஒரு இன ஒற்றுமைக்கானவர்கள் இல்ல, வந்தேரி இனம்னு சொல்லி ஒருத்தர் காயின் பண்றதும், இன்றைக்கு ஒரு இளைஞன் திருத்தணியில ரயில்ல அடித்து கொல்லப்படுறான்னா அது வந்து ஒரு வடவர் எதிர்ப்பு மனநிலையை தமிழர்கள்ட்ட நீங்க உருவாக்கி வச்சதும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா ரஞ்சித் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ இந்த கொலையை செஞ்ச பையன், அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்து கொலை செஞ்சால, அந்த கொலை செஞ்ச பையன் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கானா? கடந்த 6 மாதத்தில் மட்டும் 450 கொலைகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அதாவது அலுவலகங்களில் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 450க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குல்ல. இந்த கொலைகள் எல்லாம் வட இந்தியர்களுக்கு எதிராக நடந்த கொலையா? இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? ஆய்வறிக்கை வெளியிட தயாரா இருக்கா? வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா இருக்காங்களா? அந்த கொலைகள் நடந்தும் போது அந்த கொலையாளிகள் மது அருந்திருந்தாங்களா இல்லையான்னு உங்களால அறிக்கை வெளியிட முடியுமா? அப்போ இந்த நிலம் முழுவதும் வன்முறை காடா மாறுறதுக்கு காரணம், இந்த நிலத்தை மதுவுக்கு கீழே, கஞ்சாவுக்கு கீழே, சிந்தட்டிக் ட்ரக்கின் கீழே இந்த நிலம் முழுவதும் சூழ்ந்து நிற்கும் போது இதை வேடிக்கை பார்த்த அரசு யாரோட அரசு? அப்போ இங்க நடந்துட்டு இருக்க வன்முறைக்கு இவங்கதான் காரணம். இங்க புரிஞ்சுக்குங்க, தெர்மோடைனமிக்ஸ்ல வெப்ப இயக்கவியல்ல ஒண்ணு சொல்லுவாங்க. எப்ப வந்து ஒரு அணுக்கள் சிதைய சந்திக்கும்னா, வெப்பம் அதிகரிக்கும் போது அணுக்கள் சிதையும். அது ஒழுங்குத்தன்மையிலிருந்து ஒழுங்கற்ற தன்மையை நோக்கி போகும்னு சொல்லுவாங்க அறிவியல்ல. இந்த சமூகம் முழுவதும் வன்முறைக்கு வந்ததுக்கு காரணம் ஒழுங்குத்தன்மையை நோக்கி போகுது. இந்த ஒழுங்குத்தன்மையை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன? ஒரு சமூகம் ஒழுக்கமற்ற சமூகம் மாறினத்தோட அடிப்படை அதோடைய மது கலாச்சாரம். அப்ப இந்த மது கலாச்சாரத்தை, இந்த சாராய கடைகளை திறந்து விட்டது யாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்கள் முதல் கையெழுத்து முழு மதுவிலக்குன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. எங்க அந்த கையெழுத்து? அப்போ இந்த நாடு சிதைவை சந்திச்சு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுக, அதிமுக கட்சிகளும் அதனுடைய ஆட்சி முறையும் தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறது வள்ளுவ நெறி. அந்த ஒழுக்கத்தை முதல்ல கற்பிக்கலையே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல எப்படிங்க 17 வயசு பையன் 4 பேர் வந்து மதுவை அருந்திட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒருத்தனை போய் வெட்டி இருப்பான்? அவன் வட இந்தியனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், சரியா? நம்ம அவங்கள வந்து வட இந்தியர்கள் உள்ள வரத நாம வந்து நீங்க இன்னர் லைன் பர்மிட்டுங்கிற அந்த முறையை அமுல்படுத்தி எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு முறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். ஏன் அதை சொல்றோம்னா, உலகம் முழுவதும் ஒரு நிலம், ஒரு தேசிய இனத்தின் தாய் நிலம் வேட்டையாடப்படுவதும் சூறையாடப்படுவதும் வெளியிலிருந்து வர நபர்களால் நடந்திருக்கு. இன்னைக்கும் ஈழ நிலத்துல எங்கள் நிலம் பறிபோகிறதுக்கு காரணம் சிங்கள குடியேற்றம். சரிங்களா? இது போல திரிபுராவில இந்தியா விடுதலை அடையும் போது, திரிபுரான்னு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்ட போது திரிபுரி மொழி பேசுற மக்களுடைய எண்ணிக்கை 71% இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு 22% மாறி இருக்கான். ஏன்னா அங்க வங்க மொழி பேசுகிற மக்களும் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மக்களும் குடிபெயர்ந்ததுனால இன்னைக்கு திரிபுரி மொழி பேசுகிற மக்களே அங்க இல்ல. ஆனா மாநிலம் திரிபுரா மாநிலம். அப்ப இப்படி வந்து குடியேறுறவள் அந்த மாநிலத்தோடைய அதிகார மையங்களா மாறிடுவாங்க. இது வரலாற்றுல எல்லா காலமும் நடந்திருக்கு. நீங்க பாலஸ்தீனத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா குடியேறின யூதன் தானே இஸ்ரேல் நாட்டை கட்டமைச்சான். அதான வரலாறு. சரிங்களா? இன்னைக்கும் அமெரிக்காவில ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அமெரிக்கர்களுக்கு இனிமேல் உள்ள வரணும்னா 8 கோடி கட்டு, 9 கோடி கட்டு, கிரீன் கார்டு வாங்கணும்னா இனிமேல் யாருக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறான். நீங்க வெளியே வந்துட்டு இருக்க வலைப்பக்கங்களை போய் பாருங்க. கனடாவுல ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க. அதிகபட்சமான இந்தியர்கள் கனடாக்குள்ள உள்ள புந்துட்டாங்க. கெட் அவுட் ஃப்ரம் அவர் நேஷன் பேசுறான். அந்த வெளியே போங்கடா, இந்தியர்கள்லாம் வெளியே போங்கடான்னு பேசுறான். ஏன் அவ பேசுறா? ஜெர்மனிக்கு போராட்டம் நடக்க காரணம் என்ன? எங்க உலகம் முழுவதும் அவனவன் தாய்நிலத்தை காப்பாற்ற போராடுறான். அப்படித்தான் தமிழ் தேசிய இயக்கங்கள் எங்கள் தாய்நிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை ஏற்கனவே ஈழ நிலத்தை இழந்துட்டோம், இருக்கிற இந்த ஒரு நிலத்தையே அவ பாதுகாத்துன்னு இன்னலைன் பர்மிட் மூலமாக உள்ள வர வட இந்தியர்களுடைய எண்ணிக்கையை சரியா காட்டுங்கன்னு சொல்றோம். இதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். எங்களை நீங்க இனவெறியன்னு சொல்றீங்க. இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக, தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கிறாங்க. இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொடிகட்டி பறக்கிற கேரளாவில இன்னைக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஃபார் மலையாளின்னு ஒரு ஐடி கார்டை கொடுத்திருக்காங்களே, அது காரணம் என்ன? என் நிலத்துக்குள்ள நான் கேரளாவுக்கு கடந்த மாதம் போயிருந்தேன். கேரளாவுல ஒரு டீ கடையில ஒருத்தர் சொல்றாரு எங்கிட்ட, சரிங்களா, எங்க ஊர்ல நிறைய வட இந்தியர்கள் வந்துட்டாங்க, உங்க ஊர்ல எப்படிங்க இருக்குன்னு கேட்டேன். அட உங்க ஊர் நிலைமை தாங்க எங்க ஊர்லயும் எல்லா தொழிலுக்கும் உள்ள வந்துட்டான் அப்படின்னு போன மாதம் சொல்றாரு. ஆனா இந்த மாதம் அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட். எதுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தராங்க அப்படின்னா, என் நிலத்தின் பூர்வடி மக்கள் நாங்க தான் அப்படிங்கறத அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. அவங்க வரையறுக்கிறாங்க. அதே போல வடமாநிலத்தவர்களுக்கும் ஒரு ஐடி கார்டு தனியாவும் கொடுத்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு கேரளா. இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு இருக்க சட்டம் படி, அவங்களுக்கு இருக்க அதிகாரம் படி ஏன் மாநில மக்களுக்கு என்னால ஐடி கார்டு கொடுக்க முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்கறத வந்து இந்திய அரசாங்கம் தடுக்குதுங்கும் போது ஏன் மாநில மக்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் நீ யாருங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை, அப்போ ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த மண்ணின் மக்கள் கண்டுபிடிக்கிறான்ல. அப்படி மலையாளி கண்டுபிடிச்சது போல இந்த ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு கண்டுபிடிக்குமா? எங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்ற கோரிக்கைகளும் போராட்டங்களும் தாங்க இந்த நாட்டுல சட்டங்களாவே மாறிட்டு வருது.
நாங்க தான் சொல்றேன். ஏன் நான் என்ன சொல்றேன், ஏன் தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் எல்லா அனைத்து கோயிலிலும் தமிழில் குளமுழுக்கு நடத்துக்குன்னு போராடணும்? நீங்க தான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவுமே படைக்கப்பட்ட ஆட்சியாளர்களாச்சு. உங்க ஆட்சியில நாங்க ஏன் குடமுழுக்கை தமிழில் நடத்தணும்னு போராடணும், நீதிமன்றம் போகணும்? ஏன் அங்க நின்னு போராடி அதை நீங்களே நடத்திட்டு போக வேண்டியதானே? அது போலதான் ஏங்க நாங்க போய் இன்னர் லைன் பர்மிட்டுக்கான ஒரு கார்டு நீங்க அந்த முறையை கொண்டு வாங்க, நாங்க ஏங்க போராடணும்? நீங்க தமிழுக்காகவே வந்தவர்கள், தமிழை வாழ வைக்கவே வந்தவர்கள், தமிழரை வாழ வைக்கவே வந்தவர்கள், நீங்க அறிவிக்க வேண்டியதானே? ஏன் திமுக அதிமுக இருக்க தொண்டனுக்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் இந்த அறிவை எட்ட மாட்டேங்குது? புத்தி இல்லையா? பகுத்தறிவு இல்லையா? மூளை வேலை செய்யலையா? உங்களுக்கு மூளை இருந்தா நீங்க இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதானே? நாங்க சொல்லி தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்க இனவெறியை தூண்டுறீங்க. அதெல்லாம் என்ன இனவெறியை தூண்டுறோம்? உலகம் முழுக்க இதான் நடக்குது. என் தாய் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு முறை இதுதான். உங்க முறையை சொல்லுங்க. மலையாளி கண்டுபிடிச்சிட்டா ஒரு முறையை, நீங்க ஒரு முறையை சொல்லுங்க தாய் நிலத்தை காப்பாத்த. உங்ககிட்டயும் முறை இல்ல, நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல இந்த சிக்கல் வேற வடிவுல நீங்க வரத பாத்துருப்பீங்க. ஒரு சாதியினர் இருக்காங்க, தமிழ் சாதி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ புயவர்கள் இருக்காங்கன்னா அவர்களை குலாலான்னு சொல்றதும், உபிலி சமுத்திர உபாரான்னு சொல்றதும், இது போன்ற சான்றிதழ்களை வேற குடி பெயர்ல அந்த சான்றிதழ்கள் கொடுப்பதன் மூலமாக இவர்களை கிட்டத்தட்ட அது ஒரு தெலுங்கு குடி பெயருடைய சாதியில தான் அது இருக்கு. அதுலதான் தமிழ் சாதி குடிகள் அடையாளப்படுத்தப்படுகிறாங்க. இந்த பிரச்சனை ஏற்கனவே தமிழர் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். தமிழர்களின் அடையாளங்களை சிதைப்பது, தமிழர் அல்லாதாரின் அடையாளங்களை தமிழ் அடையாளங்களுக்குள் திணிப்பது, சரியா, யாதவன் சொல்றது, இப்படி இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது குறித்த ஒரு விழிப்புணர்வு தமிழ் சமூகத்துல உருவாகி சாதி சான்றிதழை வாங்கும் போதே தமிழ் குடிக்கான சாதி சான்றிதழை வாங்குங்கிற அந்த மாதிரியான போக்கு எல்லாம் கொஞ்சம் உருவாகி இருக்கு. அது தமிழ் தேசிய இயக்கங்களுடைய வெற்றின்னு வச்சுங்களேன். இப்பவும் நம்ம இன்னும் பெரிய கோரிக்கைகளோடு நம்ம நிறைய இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய விண்ணப்பங்களிலோ மாநில அரசாங்கோட விண்ணப்பங்களிலோ நேஷனாலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நேஷனாலிட்டி அப்படின்னு போட்டு அதுல இந்தியன்னு போடுவான். சரிங்களா? சரியா? சிட்டிசன் தான் இந்தியா. நேஷனாலிட்டி இந்தியா கிடையாது. நேஷனாலிட்டிங்கிறது தேசிய இனம். நேஷனாலிட்டிங்கிற இடத்துல தமிழன் தான் நம்ம எழுதணும். ஆனா இத கூட இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கல. எந்த பாடப்புத்தகத்துல சொல்லி கொடுத்தாங்க? இவங்களுக்குங்க இந்தி திணிப்பும் பெரியார் ஈவேரா திணிப்பும் ஒண்ணுங்க. சரியா? அவன் மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்திய திணிக்கணும், ராமாயண மகாபாரத புராண கதைகளை திணிக்கணும்னு போராடுறான். இங்க இருக்கிற திராவிட இயக்கங்களும் இந்த பெரியார் இயக்கங்களும் தமிழ் பாட புத்தகங்கள்ல பெரியாரோட கதைகளையும் ஈவேரா கதைகளையும் இல்ல கருணாநிதி கதையும், அதெல்லாம் கதை, வெறும் கதை. கருணாநிதி கதையும் எம்ஜிஆர் கதையும் அண்ணாதோட கதையுமே கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுவும் டெக்னாலஜியோ தொழில்நுட்பத்தையோ சரியா உலகத்தின் போக்கையோ உலக அரசியலையோ எதுவுமே கற்பிக்கல. விளைவு இது எதுவுமே தெரியல. அதன் ஒரு துளிதான் இது. சரியா? இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க கேட்கிறேன், நேஷனாலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். நேஷனாலிட்டினா மொழிவழி நேஷனாலிட்டி தாங்க. அப்போ தமிழன் தான் எழுதணும். ஆனா எல்லா விண்ணப்பங்களும் என்ன எழுதிட்டு இருக்கான்? இந்தியன் எழுதிட்டு இருக்கான். இந்தியன்கிறது சிட்டிசன்ஷிப். எது சிட்டிசன்ஷிப் எது நேஷனாலிட்டினே தெரியாத ஒரு கோடிக்கணக்கான கூட்டத்தை உற்பத்தி பண்ணி வச்சிருந்தா இது முட்டாள் சமூகமா இல்லையா? அதனால இது பல இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கு. ஒவ்வொன்னா நம்ம கற்பிச்சுக்கிட்டே வரோம், ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்துவோம். காலங்காலமாக கடைசியாக தமிழர்களுக்குன்னு எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. ஏன்னா மற்ற எல்லா பண்டிகை கூட தீபாவளி, அதுல ஏதோ ஒரு சமஸ்கிருத ஆரிய ஒரு நிகழ்வா இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருந்தது. அதே போன்று புத்தாண்டு தை முதல் நாளா சித்திரை முதல் நாளாங்கிற டிஸ்பியூட் அதுவும் அப்படியே நிக்குது. மீதி இருந்த பொங்கல் திருநாள்ல தான் கொஞ்சம் இந்த சந்தேகம் வராம இருந்தது. அதுவும் தமிழர் திருநாள்னு அழைக்கப்பட்டு இருந்தது. இப்போது திராவிட திருநாள்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வைரலாகி வருகிறது. அதை பார்த்திருப்பீங்க. உங்களோட நோக்கமே அதுதானே? என்ன குழப்பத்திலே வச்சிருக்கணும். சரியா? நவம்பர் 1 தமிழ்நாடு நாளா, ஜூலை 18 தமிழ்நாடு நாளா தெரியாது, தமிழ்நாடு நாளான்னு தெரியாது. இங்க பாருங்க, காஷ்மீர் மக்களுக்கு ஒரு கொடி இருந்துச்சு. சரிங்களா? அதை இன்னைக்கு மாநிலங்களா உடைச்சு காஷ்மீர் கொடியவே சிதைக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் போனாங்க. 370 சட்டப்பிரிவை நீக்கி கர்நாடகாவில இன்னைக்கும் தங்களுக்குன்னு ஒரு கொடியை வச்சிருக்காங்க. தமிழர்களுக்குன்னு கொடி இல்ல. சரிங்களா? கொடியை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டா காது கேட்காத செவட மாதிரியா உட்காந்துருக்குது இந்த ஆட்சி. நீண்ட கால கோரிக்கை தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ்நாட்டோட கொடியை ஒண்ணு நீங்க வடிவமைச்சு கொடுங்க, இல்ல நாங்க வடிவமைச்சு கொடுத்துருக்க கொடியவாத நீங்க ஏத்துக்குங்கன்னா ஏத்துக்க மறுக்கிறாங்க. சரியா? அப்போ இது முழுக்க என்னங்க? தமிழர்களுடைய அடையாளங்களை அழிச்சிட்டு தமிழ் நிலத்தை ஒரு வேட்டைக்காடா, சரியா, தமிழர் அல்லாதாரின் வேட்டைக்காரா பயன்படுத்துவதுதான் நீண்ட கால வேலை திட்டம். இது தமிழர்களுக்கு புரியலங்கிறதா அடிப்படை சிக்கல். சரிங்களா? நீங்க தமிழர்களுக்கு புத்தாண்டு எதுன்னு தெரியாது. சரியா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா சித்திரை 1ங்கோ, திமுக ஆட்சிக்கு வந்தா தை 1ங்கோ. சரிங்களா? இவங்க இதே மாதிரி நவம்பர் 1 ஜூலை 18 கடைசியில எனக்கு தமிழ்நாடு நாளும் இல்ல, எனக்கு புத்தாண்டும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி கடைசியா எனக்கு இருந்த பொங்கல், அதுவும் திராவிட பொங்கல். சரிங்களா? இப்போ என்னன்னா, ஒரு எல்லைக்கு மேல ஜனநாயக வழியில
போராடுவதே வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் எங்களை போல நபர்களுக்கு அது கொடுக்குது. ஒரு எல்லைக்கு மேல தொடர்ந்து இது திராவிடம்னா என்ன, திராவிட நாடுன்னா எந்த நாடு, எங்க இருந்துச்சு, எந்த ஆதாரம் இருக்கு, உனக்கு கல்வெட்டு ஆதாரம் இருக்கா, இலக்கிய சான்றுகள் இருக்கா, திராவிட நாடுன்னு ஒரு நாடு எங்க இருந்துச்சு, எப்ப வாழ்ந்துச்சு, இல்லாத ஒன்ன ஏன் இருக்குன்னு நீங்க சித்தரிக்கிறீங்க? சரிங்களா? சரி, திராவிட அப்படிங்கிற சொல்லை கால்டுவெல் கொண்டு வந்தார். கால்டுவெல் திராவிடங்கிற சொல்லை எதுக்கு கொண்டு வந்தார்? நான் சமஸ்கிருத நூல்ல இருந்து, மனு நூல்ல இருந்து நான் எடுத்த அந்த திராவிடங்கிற வார்த்தைய, அந்த திராவிடங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வட இந்திய பிராமணர்கள் தென்னிந்திய பிராமணர்களை அழைப்பதற்காக வச்ச பேரு திராவிட. சரியா? அப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற பிராமணர்களுக்கு பேர் தான் திராவிடர். அதான் ராகுல் டிராவிட். பல முறை சொல்லிட்டோம், ராகுல் டிராவிட். அதுக்கு காரணம் டிராவிட்ங்கிறவன் யாருன்னா ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவன். அப்போ இது பிராமணர்களுக்கு வச்ச பேரை கொண்டு வந்து தமிழர் மேல திணிச்சுக்கிட்டு இவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க. மனு கோட்பாட்டில் உங்களில் சூத்திரர் என்று சொல்லிவிட்டார்கள், ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தேவையில்லை. அது ஏமலையா நீ ஏன் திணிக்கிற? யாரும் சொன்னது ஏமலையா திணிக்கிறதாங்கிறது நம்ம கேள்வியே. அந்த தம்பி ஒரு அதர்மம் மனோஜின்னு ஒருத்தர் கூட அண்ணன் சீமானை பத்தி மிக தரக்குறைவா பேசி பதிவுகள் வெளியிட்டு இருந்தாருங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு சில பதில்கள் சொல்லியிருந்தேன். அவரு சொல்றாரு, நான் ஈவேரெல்லாம் பிறக்கலன்னா நீங்க எல்லாம் சூத்திர மகனா இருந்திருப்பீங்க. எங்களுக்கு என்ன கோபம் வருதுன்னா, நாங்க தெளிவா இந்த பேட்டியில சொல்லிட்டேன் அந்த தம்பி மனோஜுக்கு, தம்பி மனுதர்ம கோட்பாட்டை நாங்க இருக்கல, வள்ளுவத்தின் கோட்பாட்டை நாங்க இருக்கிறோம். சரியா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் தமிழருடைய கோட்பாடு. சரிங்களா? மனுன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு வட இந்திய பிராமணன் இருந்தான், அவன் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினா, வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்கினானா அது அந்த நிலத்துல வாழ்றவனுக்கு, எனக்கு இல்ல, தமிழர்களாகிய எனக்கு இல்ல. சரியா? இல்ல அதைத்தான் இங்க பின்பற்றினாங்கன்னா அது அன்னைக்கு இருந்த மன்னர்கள், அது குறிப்பாக நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசு அழிஞ்ச போது வாழ வழி இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த நாயக்க பேரரசு காலத்துலதான் இங்க இது நுழையுது, அந்த வர்ணாசிரம கோட்பாடு நுழையுது இந்த நிலத்துக்குள்ளார. சரி, அதை நீங்க மீட்கிறதுக்கு, அதுல இருந்து நீங்க மீட்கிறதுக்கு போராடினீங்கன்னு நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. அது நான் ஒருவேளை போனா போதுன்னு உண்மையினு கூட ஒத்திக்கிறனே வச்சுக்குவேன். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? தமிழர்கள் சூத்தர்கள், தமிழர். அந்த கோட்பாடு என்னது இல்ல, என் கோட்பாடா இல்லாதத நீ தமிழர்கள் தான் சூத்திரன்னு சொல்லும் போது இது தவறா மாறுது. நான் ஏற்கலங்கும் போது என் மேல நீ ஏன் திணிக்கிற? அதான் நான் சொல்றேன், இது இந்த திணிப்பை விட மோசமான திணிப்பு. எனக்கு வேணாங்கிறேன், நான் சூத்திரன் இல்லைங்கிறேன், தமிழர்கள் சூத்திரர்கள் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நீ எதுக்கு திரும்பி சொல்ற? இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, மனு கோட்பாட்டை எழுதின மனு உயிரோடு இருந்தா, சரியா, அந்த மனு ஒருவேளை உயிரோடு இருந்து தமிழர்களே நீ சூத்திரல்னு சொன்னா அவனை சொல்றவன செருப்பு கொண்டு அடிப்போம். சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? ஒருவேளை அந்த மனு கோட்பாட்டை ஏற்கனவே பிராமணர்கள் ஒருவேளை இந்த நிலத்துல இருந்து அந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டின் தெருவுங்க எங்கேயாவது பொதுக்கூட்டம் போட்டு தமிழர்களை நீங்கள் சூத்திரன்னு சொன்னா அவனுக்கும் சரிப்படி விடும். ஒருவேளை தமிழர்களை சூத்திரர்கள் என்று யார் சொன்னார்? மனு சொன்னார், பிராமணர்கள் சொன்னார் என்று தந்தை பெரியார் உயிரோடு வந்து சொன்னாலும் பிச்சு எடுத்துருவோம். சரியா? எங்களுக்கு இல்லாத ஒண்ணு எங்களுக்கு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. சரியா? இன்னைக்கு இந்த மனோஜுங்கிற பையன் சொல்றான் தமிழர்கள் எல்லாம் சூத்திரா இருந்திருப்பாங்க, பெரியார் பிறக்கலாம். டே, திருப்பி அவன் ஒரு முறை எழுதி வச்சுட்டு போனா, நீ 1000 முறை தெருவுல வந்து அதையே சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தன்னா, சரியா, உன்னை செருப்பு வண்டி பிக்கிற தவிர எங்களுக்கு வேற வழி இல்லாம போயிடும். நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா கன்னட இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? தெலுங்கு இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? மலையாள இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? அப்ப மலையாளிகள் சூத்திரர் இருக்கான், கன்னடத்துல சூத்திரர் இருக்கான், தெலுங்குல சூத்திரர் இருக்கான். என்னைக்காவது நீ பேசிருக்கியாடா? ஏன் தமிழ்ல மட்டும் சூத்திரக்கான்னு பேசிட்டே இருக்க? நான் சூத்திரமே இல்லைங்கிறேன், அந்த கோட்பாட்டையே நான் ஏற்கலங்கிறேன். எனக்கு நீ யாரா பேர் வைக்க? நீ யார் பேர் வைக்க? எங்க அப்பா எனக்கு பேர் வைக்க மாட்டானா? உனக்கு அப்பா பெரியாரா இருந்தா உங்க அப்பா வச்ச பேரு நீ சூத்திரனா இருந்துட்டு போ. என்ன சூத்திரம் இருக்க சொல்ற? நீ தான் சூத்திரன், நீ தான் அப்பா பிறந்தவன், நான் எப்படி பிறந்தவன்? அவன் என்ன சொல்ற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதனால இந்த பெரியார் இயக்கங்கள் தேவையில்லாம தமிழர்கள் மீது அடையாள திணிப்ப, தேவையில்லாத கோட்பாடுகளை திணிக்கிற வேலையை நிறுத்திக்கணும். தமிழர் நிலத்தை எப்படி பண்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நாகரிகமா நீங்க பேசுங்க, நாங்க நாகரிகமா பேசுவோம். தேவையில்லாத அநாகரிகமா இறங்கினா வேற மாதிரி ஆயிடும். யூடியூப் ரூட்டர்ஸ் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவுல நீங்கள் கடந்த காலங்களில் சீமான் அவர்களை விமர்சிச்சிருக்கிறீங்க, இன்று நீங்க சீமான் அவர்களோடு இணைந்து நீங்கள் எங்க அண்ணன் தம்பி பிரச்சனைங்க. அது எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. சரியா? அதை நாங்க பேசி எடுத்துக்கிறோம். நீ ஒண்ணு ஒரு குறுக்கால வரல. சரியா? இந்த டிவிடெண்ட் ரூல் பாலிசி மாதிரி, சரியா, எங்க இனத்துக்குள்ளரே சண்டையை மூட்டி விட்டு, சரியா, நீங்க ரத்தம் குடிக்க பாக்காதீங்க. சரியா? அது நான் சண்டை போட்டேன், நீ நான் மறுபடியும் போனேன், நான் எங்க அண்ணனோடு இருக்கிறேன், அதுல என்ன பிரச்சனை? அது எங்க குடும்ப சண்டை. உன் வேலையை பாரு. உன் வேலை என்ன? பகுத்தறிவு கோட்பாட்டை வீதி எல்லாம் போய் சொல்லி கொடுக்குறேன். என்னடா பகுத்தறிவு? என்ன பகுத்தறிவு?
பெண்கள் எல்லாம் கற்பப்பை அறுத்தெறிந்தால்தான் அதுதான் பெண் விடுதலைன்னா அதுதான் என் அன்பு தங்க தாரிகா கேட்டதுதான். சரியா? பெரியார் அவங்க அம்மா, ஒருவேளை கருணாநிதி அவங்க அம்மாவும் பெரியார் அவங்க அம்மாவும் கற்பப்பை அறுத்து போட்டுதான் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும். அது கேள்வி சரியான கேள்வி தானே, தர்க்கமான கேள்வி தானே. பெண்களுக்கான விடுதலை கற்பப்பை அறுத்தறிவுதா? இது அறிவியலுக்கு புறான வாதம் இல்ல, அறிவியலுக்கு புறான முட்டாள்தனமான வாதத்துக்கு பேர் பகுத்தறிவா? இதான் பகுத்தறிவா? உங்க பகுத்தறிவா? முட்டாள்தனமான வாதங்கள் எல்லாம் கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்கு நீ திணிக்கிற. சரியா? தமிழ் சமூகம் ஒரு நீண்ட காலமாக தொல்காப்பியர் காலத்துல இருந்து அது அறிவு சமூகம், அறிவு மரபு. அதெல்லாம் பேசலாம், இன்னும் எவ்வளவு லட்ச விஷயங்கள் பேசலாம். உடனடியாக அழைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.